ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கண்டிப்பாக நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்க்குறதுக்கு முன்னாடிங்க எனக்கு ரொம்ப ரொம்ப மனசுக்கு சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா இந்த பூவோட ஹார்வெஸ்ட் வீடியோ வந்து போட்டிருந்தேங்க ஷார்ட்ஸில். நிறைய பேர் வந்து கேட்டிருந்தீங்க, என்ன மாலை கட்ட போகிறீங்க, ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மெசேஜ்லாம் பார்க்கும்போது மனசுக்கு வந்து அவ்வளோ சந்தோஷமாக இருந்ததுங்க. நான் வந்து என்ன சொல்கிறது, ட்ரூலி பிளெஸ்டுன்னு தான் சொல்லணும். ரொம்ப ஆசையான சப்ஸ்கிரைபர்ஸ் தான் எனக்கு இருக்கீங்க. இதே சப்போர்ட் என்றைக்குமே கொடுங்க. ஸோ நான் வந்து மாலை கட்டுறதுக்காக தாங்க அன்றைக்கி பூ வந்து பறிச்சிருந்தேன். ஏன்னா செடியில் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூ வந்து எல்லாமே பூத்து முடிச்சிருச்சுங்க. இப்போ வந்து ஜூன் ஸ்டார்ட் ஆக போகுது, மே எண்டே வந்துருச்சு இல்லைங்களா? ஸோ இப்போ இந்த பூச்சி வேறு வரும்னு சொல்லுவோம் இல்லைங்க, இப்போயே இலையெல்லாம் சின்ன சின்ன ஹோல் வர ஆரம்பிச்சிருச்சு. சரி இந்த பூ அப்படியே விட வேண்டாம், சரி சாமிக்கு வந்து மாலை கட்டலாம், ரொம்ப நாளாக மாலை கட்டணும்னு ஆசைங்க. இந்த தோட்டத்தில் இருக்கிற நாக்கோட் ரோஸை வச்சு சரி அதை வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து காலையிலே வந்து பூ பறிக்க வந்தாச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு செடியோட பூவுங்க, கிட்டத்தட்ட 6-7 செடி இருக்குது. இந்த ரெட் ரோஸ் வந்து நிறைய எப்பயுமே பூக்கும். ஸோ ஒரு செடியில் மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு சிப்பி தட்டம் பூ வந்துருந்ததுங்க. ஸோ பூ வந்து ஃபுல்லாக விரிஞ்சதை பறிக்கலிங்க, கொஞ்சம் பூ ஸ்ட்ராங்காக இருக்கிறது மட்டும் தான் பறிச்சுக்கிட்டேன். ஏன்னா நிறைய பூலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆகி உதிர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அந்த பூ மட்டும் பறிச்சுக்கிட்டேன். ஆரஞ்சு அண்டு பிங்க்குமே இருந்ததுங்க. அது என்னாச்சுன்னா நிறைய காஞ்சிருச்சு. பூ வந்து நல்லா விரியறதுக்கு முன்னாடியே இந்த வெயிலுக்கு அதுவும் காஞ்சிருச்சுங்க. சரின்ட்டு இந்த ரெட் கலர் பூ மட்டும் எடுத்துக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேன். அப்புறம் வந்து இந்த தவனம் பிளான்ட் இருக்குது இல்லைங்களா, நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இது எங்கே கிடைக்கும் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. இது வந்து என்னோடய ஃப்ரெண்டு கிட்ட இருந்தாங்க வாங்கியிருந்தேன். ஃப்ரெண்டு ஒஹாயோவில் இருக்க ஒரு ஃப்ரெண்டு தான் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு வந்துங்க நீங்கள் வேர் வந்து வைக்கணும்னு கூட அவசியம் இல்லை. இதோட கட்டிங் வச்சிங்கனாவே போதுங்க, செடி நல்லா வந்துடும். ஆனால் நல்லா வாசமாக இருக்குங்க. எனக்கு இது மறிக்குழுந்தா தவனமாண்டா எனக்கு தெரியாது, பட் இலை வந்து ரொம்ப மணமாக இருக்குங்களா. சும்மா நீங்கள் அது காஞ்ச இலை தொட்டிங்கன்னா கூட நல்லா மணமாக தான் இருக்கும். ஸோ சாமிக்கு போடும்போது நல்ல மணமாக இருந்தால் நல்லா இருக்கும்ட்டு நான் யூஸ்வலாக வந்து வீட்டில் என்ன பூ கட்டினாலுங்க இந்த இலையை வந்து பறித்து வச்சு தான் கட்டுவேன். எனக்கு அது வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்ட பிளான் தான். சரின்ட்டு இதுவுமே கொஞ்சம் எல்லாம் பறிச்சுக்கிட்டேங்க. அப்புறம் வீட்லேயே வந்து மம்ஸ் இருந்ததுங்க. இந்த டைம் வந்து பொக்கே வாங்கியிருந்தப்போ கொஞ்சம் மம்ஸ், ஒரு மிக்சர் ஃப்ளவர் பொக்கே தான் வாங்கியிருந்தோம். அதில் வந்து மம்ஸுமே இருந்தது, ஒரு ஒயிட் கலரு. அந்த செவ்வந்தி பூவோ சாமந்தி பூவோ அந்த பூவுமே இருந்ததுங்க. அது ஒரு 7-8 பூ மாதிரி எடுத்துக்கிட்டேன். ஸோ வந்து அந்த ரெட்டு ஒயிட்டு க்ரீன் அந்த காம்பினேஷன் வந்து ரொம்ப நல்லா இருக்குங்க யூஸ்வலாக பார்க்குறதுக்கு. ஒவ்வொரு டைமும் மாலை கட்டும் போதுங்க நீங்கள் எல்லாருமே ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்களா. ஸோ நெக்ஸ்ட் டைம் வந்து இன்னும் பெஸ்ட்டாக பண்ணணும்னு தான் ரொம்ப யோசிப்பேன். பட் இந்த ஐடியா நல்லா இருந்தது, சரின்னு ட்ரை பண்ணேங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஊசி இருக்குது இல்லைங்களா, ஊசியில் வந்து நூல் நல்லா லாங்காகவே கோத்துக்கிட்டேங்க. ஏன்னா இப்போ வந்து சிவபெருமான், நான் யூஸ்வலாக வந்து சிவபெருமானுக்கு மாலை போடுவோம் இல்லைங்க, அந்த சாமிக்கு தான். ஸோ அதுக்கு தான் வந்து நீளமாக கட்டினோம்னா நம்ம கீழே வரைக்குமே தொங்க விடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் லாங்காக தாங்க விட்டுக்கிட்டேன். எண்டில் வந்து பார்த்திங்கன்னா குச்சியில் வந்து ஒரு முடி போட்டுட்டுங்க, ரோஸை வந்துங்க அப்சைட் டவுனாக கோத்துக்கணுங்க. பூ வந்து நீங்கள் அப்சைட் டவுனாக கோத்திங்கன்னா தான் அந்த பூ வந்து டேமேஜ் ஆகாமல் அந்த எண்டு வரைக்கும் இழுக்க முடியுங்க. நீங்கள் நார்மலாக நம்ம மேலே பார்த்த மாதிரி கோத்தோம் அப்படின்னா நம்ம இழுக்கும் போதுங்க அந்த இதழெல்லாம் வந்து நம்ம அழுத்துவோம் இல்லைங்களா, அது பூ வந்து உடஞ்சிரும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி அப்சைட் டவுனாகவே கோத்துக்கோங்க. நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 15 to 20 ரோஸ் கிட்ட நான் கோத்துக்கிட்டேங்க. கோத்து முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணேன்னா அந்த தவனம் இருக்குது இல்லைங்களா, அந்த பிளான்ட்டை வச்சு மாலை கட்டுற மாதிரி கொஞ்சம் கட்டிக்கிட்டுங்க. அதுக்கப்புறம் வந்து மம்ஸை வச்சு எகெயின் வந்து அந்த தவனம். ஸோ அந்த ரெட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரீன் காம்பினேஷனுங்க. அதுக்கப்புறம் நடுவில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மம்ஸ் இருந்தது, எகெயின் வந்து க்ரீனு, மறுபடியும் ரெட்டு. ஸோ அந்த காம்பினேஷன் வந்து அவுட்புட் பார்க்குறப்ப ரொம்ப நல்லா இருந்தது. என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த தவனம் பிளான்ட் வந்து அந்த ஸ்டெம்மே மெலிசாக தாங்க இருக்கும், கோக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். இந்த பூ வந்து நல்லா பெருசாக இருக்கிறதுனால கோக்கிறது ஈஸிங்க. ஸோ நான் என்ன பண்ணேன்னா வேணுங்கிற அளவுக்கு ஃபஸ்ட்டு ரோஸை கோத்துக்கிட்டுங்க, மீதி வந்து மாலை கட்டுவோம் இல்லைங்களா. ஸோ நம்ம பூ கோக்கும் போதுமே நம்ம மாலை கட்டலாம், அது ஈஸி தான். இன்னுமே பார்த்திங்கன்னா பூ வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும்னே சொல்லலாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ இவ்வளோ லென்த்துக்கு வந்து கோத்துக்கிட்டேன். இப்போ என்ன பண்ணேன்னா ஒரு நூல் எடுத்துங்க, சும்மா நார்மலாக ஒரு முடி போடுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி வந்து இந்த பூவோட எண்டில் வந்து ஒரு முடி போட்டுக்கோங்க. ஏன்னா வந்து மாலை கட்டுறதுக்கு வந்து நம்ம முடி போடாமல் அந்த சுற்ற முடியாதுங்க. ஏன்னா இன்னொரு சைடு வந்து அது அப்படியே கலந்து வந்துகிட்டே இருக்கும். சும்மா ஒரு 2 முடி போட்டிங்கன்னா போதுங்க. இந்த மாதிரி கட்டிட்டு நூல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நம்ம கோத்துருக்கோம் இல்லைங்களா, அந்த நூலை வந்து லெஃப்ட் சைடு நூலாக பேஸாக பிடிச்சிக்கோங்க. இப்போ வந்து இந்த தவனம் பிளான்ட்டை அந்த இலை இருக்குது இல்லைங்களா, அதை வச்சுட்டுங்க அந்த பூக்கு மேலே விட்டு எகெயின் அந்த இலைக்கு அடியில் வந்து நம்ம சுற்றி விட்டுடுங்க. இந்த மாதிரி நான் யூஸ்வலாக மாலை கட்டுறது எப்படி நிறைய வீடியோவில் போட்டிருக்கேன் இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க. எகெயின் அடுத்த இலையுமே அதே மாதிரி வச்சு கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. நான் வந்து என்ன பண்ணேன்னா இலை ரொம்ப சன்னமாக இருக்குனாலிங்க ஒரு 10-15 இலை சேர்த்து வச்சு தான் கட்டினேன். ஸோ என்ன பண்ணேன்னா அந்த ஒரு சேர்த்து வச்சுக்கிட்டுங்க, அதுக்கப்புறம் அந்த கை நம்ம லெஃப்ட் சைடில் இருக்க அந்த பூ கோக்கிற நூல் இருக்குது இல்லைங்களா, அதுக்கு மேலே வச்சுட்டு இப்போ நம்ம புதுசாக கட்டின நூல் இருக்குது இல்லைங்களா, அதை மேலாப்பில் சுற்றி அடியில் அந்த பூ இலையை
இலையை பிடிச்சிருக்கிறதுக்கு அடியில் தான் அந்த நூலை விட்டு இழுக்கணுங்க. கரெக்டாக ஒரு ரவுண்டு வர அளவுக்கு மட்டும் நீங்கள் கட்டினா போதும். பூவை விட அந்த இலை கொஞ்சம் பெருசாக தாங்க இருக்கும். பட் ஓகே தான், நம்ம ஃபைனலாக வந்து கட் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து நல்ல இலையை வந்து உள்ளே விட்டே வந்து சுற்றிக்கோங்க. பாருங்கள், ஒரு ரவுண்டு வந்துருச்சுங்க. இப்போ என்ன பண்ணணும்னா இந்த நூலை வந்து நல்லா டைட்டாக கட்டிடணுங்க. நல்லா டைட்டாக கட்டிட்டு அந்த எக்ஸஸாக இருக்க நூலையுமே நம்ம கட் பண்ணிடலாம். இதில் என்ன ஒரு அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, பூ வந்து நம்ம ஃபுல்லாக கோக்குறோம் அப்படின்னாங்க என்ன ஆகும்னா, அந்த பூ வந்து நம்ம தூக்கி தூக்கி வைக்கிறது, அப்புறம் ரொம்ப நேரம் ஆக ஆக என்ன ஆகும்னா அந்த பூவெல்லாம் இழுத்துக்கிட்டுங்க கொஞ்சம் வாடி வாடி அப்படியே கீழே வரைக்கும் சுருங்கி வந்துடும். மேலே மட்டும் அந்த கேப்பு தெரியும். இப்போ வந்து நம்ம அங்கங்கே மாலை கட்டுறோம் இல்லைங்களா, நடுவில் நூலில் வந்து ஒரு ஜாயிண்ட் போட்டு கட்டுறதுனால ஸோ அங்கங்கே அது ஸ்டாப் ஆகிடுங்க. அந்த டாப்லேருந்து பாட்டம் வரைக்கும் பார்த்திங்கன்னா பூ இழுத்துக்கிட்டு வரவே வராது. ஏன்னா இங்கே வந்து பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஒரு பேரியர் மாதிரி வச்சுட்டோம் இல்லைங்களா, ஸோ இதுக்கு மேலே வந்து பூ கீழே இருக்கிறது வந்து எதுவுமே ஆகாதுங்க, அப்படியே ஸ்ட்ராங்காகவே நின்றுக்கும். இங்கே பாருங்கள், இந்த எக்ஸஸாக இருக்கிற இலையுமே வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணியாச்சு. கரெக்டாக அதுக்கு ஈவனாக வர மாதிரி கட் பண்ணியாச்சுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த மம்ஸ் இருக்குது இல்லைங்களா, மம்ஸ் வந்து என்ன பண்ணனாங்க, ஒரு 3 பூ மட்டும் கோத்துக்கிட்டேங்க. ஏன்னா எங்கிட்ட வந்து அவ்வளோதான் இருந்தது. ஸோ 2 சைடுக்கும் சேர்த்து டிவைட் பண்ணி என்ன பிளான் பண்ணேன்னா, இந்த சைடு ஒரு 6 பூ, இந்த சைடு ஒரு 6 பூ, டோட்டலாக ஒரு 8 பூ வச்சுக்கலான்ட்டு எடுத்துக்கிட்டேங்க. இதையுமே அப்சைட் டவுனாக தாங்க கோக்கணும். எந்த பூ கோத்திங்கனாலும் நீங்கள் அப்சைட் டவுனாக கோக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூ வந்து டேமேஜ் ஆகாமல் இருக்கும். அதுக்காக தான் மெயினாக கோக்கிறதுங்க. ஸோ இந்த மாதிரி கோத்ததுக்கப்புறம் எகெயின் வந்து அடுத்தது வந்து இன்னொரு செட் ஆஃப் அந்த க்ரீன் லீஃப் வைக்கணும் இல்லைங்களா, ஸோ எகெயின் என்ன பண்ணணும்னா ஒரு நூல் கண்டு எடுத்துட்டுங்க, நூலை வந்து இந்த மாதிரி முன்னாடி சொன்ன மாதிரி முடி போட்டுக்கோங்க. நல்லா டைட்டாகவே முடி போட்டுக்கோங்க. இப்போ லெஃப்ட் சைடு வந்து நம்ம பூ கோத்தோம் இல்லைங்களா, அந்த நூலை பிடிச்சிக்கிட்டு நம்ம வந்து அந்த இலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து எடுத்து வச்சுங்க. அதை வந்து இதே மாதிரி மாலை கட்டுற மாதிரி சுற்றிக்கலாம். இதுவும் ஒரு ரவுண்டு கட்டினா போதுங்க. ஏன்னா கீழே இருக்கிறது ஒரு ரவுண்டு தான் நம்ம கட்டியிருந்தோம். ஸோ அதே மாதிரி இது ஒரு ரவுண்ட் கட்டிட்டுங்க, எக்ஸஸாக இருக்க இலையை வந்து அதுக்கு ஈவனாக கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவ்வளோதாங்க. பாருங்கள், அது ஃபுல்லாக கட்டி முடிச்சுட்டு அந்த எக்ஸஸாக இருக்க இலையுமே கட் பண்ணி எடுத்துக்கலாங்க. நூலையும் வந்து அதே மாதிரி முன்னாடி போட்ட மாதிரி முடி போட்டுக்கலாம். காம்பினேஷன் வந்து பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்ததுங்க. ஏன்னா ரெட்டு ஒயிட் அந்த க்ரீன் காம்பினேஷன் வந்து அதுக்கு வந்து அடிச்சிக்கவே முடியாது. எவ்வளோ பழைய மாடல் ஆனாலும் இந்த காம்பினேஷன் வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் மாடல் மாதிரியே தான் இருக்கும். ரொம்ப நல்லா இருந்ததுங்க இந்த காம்பினேஷன். இங்கே பாருங்கள் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா எகெயின் வந்து ரோஸ் வந்து அதுக்கு மேலே அந்த க்ரீன் லீஃப்க்கு மேலே ரோஸ் வந்து எவ்வளோ நீளம் வேணுமோ அந்த அளவுக்கு கோத்துக்கலாங்க. என்கிட்ட வந்து இந்த தடவை ரோஸ் நிறையா இருந்ததுங்களா, ஸோ அதனால் ரோஸ் தான் டாமினேட் பண்ணுற மாதிரி நிறைய ரோஸ் தான் வச்சுருந்தேன். சைடில் வந்து கலர் வேரியேஷனுக்கு மட்டும் அங்கங்கே ஒரு கலர் கொடுத்துருந்தேங்க. ஏன்னா ரோஸ் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாலை கட்டினது போகவேங்க இன்னும் ஒரு 20 பூக்கு மேலே இருந்ததுங்க. அவ்வளோ இருந்தது ரோஸு. செடியிலையுமே வந்து பாதி பூ இருந்ததுங்க, பாதி தான் பறிச்சுட்டு வந்திருந்தேன். ஸோ இதுவே வந்து நிறைய இருந்ததுங்க. பட் வெயில் ரொம்ப ஜாஸ்தியாக இருந்தாலும் என்ன ஆச்சுன்னா கொஞ்சம் நேரம் ஆகாங்க பறிச்சதுக்கப்புறம் வாட ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அப்பப்போ தண்ணி தெளித்து தான் வந்து கோக்குற மாதிரி இருந்ததுங்க. பாருங்கள், ரோஸுமே வேணுங்கிற அளவுக்கு கோத்தாச்சுங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த முன்னாடி கொடுத்தோம் இல்லைங்களா காம்பினேஷனு, க்ரீனு ஒயிட்டு அண்ட் எகெயின் க்ரீன் காம்பினேஷன் கொடுத்தோம் இல்லைங்களா, ஸோ அதே மாதிரிங்க ஃபஸ்ட்டு வந்து தவனம் பிளான்ட்டை வந்து மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டு அதுக்கப்புறம் மம்ஸை வந்து ஒரு 3 பூ கோத்துட்டுங்க, எகெயின் வந்து அந்த தவனம் வந்து பார்த்திங்கன்னா மாலை கட்டுற மாதிரி கட்டிட்டேங்க. ஸோ அந்த ஃபஸ்ட்டு கட்டினதை வந்து வீடியோ எடுக்கல, கொஞ்சம் கட் பண்ணிட்டேன், ரொம்ப லாங்காக போகுது அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் வந்து மாலை கட்டுறது வந்து மறுபடியுமே கேட்டிருந்தீங்க. நான் பழைய வீடியோவில் போட்டிருந்தேங்க எப்படி மாலை கட்டுறதுன்னு சொல்லிட்டு. நான் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணுறேங்க, டேக் பண்ணுறேன், நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இல்லை உங்களுக்கு எகெயின் வந்து டவுட் இருக்குதுன்னா சொல்லுங்கள், மறுபடியும் இன்னொரு வீடியோ கூட எடுத்து நான் காமிக்கிறேங்க. இந்த மாலை வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக கோத்துதுங்க. என்னென்னா கொஞ்சம் கோக்கிறது கொஞ்சம் மாலை கட்டுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் வந்து நல்லா நிற்குங்க, மாலை வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். அந்த ஒரு பூவோட ஒரு பூ வந்து இழுத்துக்கிட்டே வர மாதிரி இருக்காது, ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா கட்டி முடிச்சாச்சுங்க. கிட்டத்தட்ட நல்லா லாங்காகவே வந்ததுங்க. இதே மாதிரி இன்னொரு செட்டு கட்டணுங்க. கட்டிட்டு அதை ரெண்டையுமே ஜாயின் பண்ணிக்கிட்டு அவ்வளோதான். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா சனிக்கிழமைங்க. சரி கோயிலுக்கு போகணுன்னு நினச்சிட்டே இருந்தேன். பூ வந்து சம்மர் வந்துருச்சுன்னா அப்படின்னாவே கடையில் வந்து பூ வாங்குற வேலை இல்லைங்க. சாமிக்கு வந்து நம்ம தோட்டத்துலேருந்து என்ன பூ இருக்கோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி கட்டி எடுத்துகிட்டு போய் சாமிக்கு வைக்கிறதுல ஒரு சந்தோஷந்தாங்க. எப்பயுமே சந்தோஷந்தான். போய் சாமிக்கு வச்சுட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நேரம் நான் சாமியை பார்த்து அப்படியே உட்காந்துருவேங்க அமைதியாக. மனசுக்கு வந்து அவ்வளோ திருப்தியாக அவ்வளோ அமைதியாக தான் இருக்கும். அது எனக்கு பிடிச்ச சாமிக்கிட்ட
வண்டியில் போகும்போது இன்னுமே சந்தோஷமாக தாங்க இருக்கும். அதுவும் இந்த மாலை கட்டுற அலுப்புமே சுத்தமாக தெரியாது. சும்மா மாலை கட்டினா கூட இதை டயர்ட் ஆகுங்க. சாமிக்குங்கிறப்ப வந்து அது எங்கேருந்து அந்த எனர்ஜி வருதுன்னே தெரியாதுங்க. அவ்வளோ மனசுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்கும். இன்றைக்கி வந்து வெயிலுமே கொஞ்சம் ஜாஸ்தியாக வேற இருந்ததுங்களா, ஸோ மாலை வந்து டக்கு டக்குன்னு கட்டிட்டு தண்ணி தெளித்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டோங்க. ஈவினிங்காக தான் போகணும் கோயிலுக்கு. ஸோ ஒரு செட்டு வந்து ஃபுல்லாக கோத்து முடிச்சாச்சுங்க. அடுத்த செட்டும் அதே லாங்குக்கு வந்து ஃபுல்லாக கோத்துக்கிட்டோங்க. பாருங்க சூப்பரா மாலை கோத்தாச்சு. இப்போ வந்து 2யுமே ஜாயின் பண்ணிக்கலாங்க. பாருங்க எவ்வளோ அழகா இருக்குன்னு சொல்லிட்டு. அதுவும் தூரத்துலேருந்து பார்க்கும்போது இப்போ நெறைய அந்த ஆர்ட்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் வருது பாருங்க. அந்த காம்பினேஷன்ல தான் இருந்தது. எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க மாலைய பார்க்கும்போது. அந்த நூல் வந்து அங்கங்க மாலை கட்டியிருந்தோம் இல்லைங்களா? அந்த எக்ஸஸா இருக்க நூல்லாம் கட் பண்ணிட்டுங்க. அந்த இலையுமே வந்து அந்த தவணம் போட்டிருந்தோம் இல்லைங்களா? அந்த இலையுமே வந்து நல்லா ஈவனா கட் பண்ணிக்கணுங்க. ஸோ ஃபைனல் அவுட்புட் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி தான் இருந்தது. ரொம்ப நல்லா இருந்தது. நெறைய பேர் கேட்டிருந்தீங்க. எந்த ரோஸ் வெரைட்டி வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த நாக் அவுட் ரோசஸ் வெரைட்டிஸ் இருக்குதுங்க. இதில் வந்து இந்த கலரு, அப்புறம் பீச் கலர் ஒன்று இருக்கும், பிங்க் கலர் இருக்குங்க. இது 3 தான் பார்த்தீங்கன்னா, நிறைய லேயராக இருக்கும். அந்த பூவோட லேயர்ஸ் வந்து நிறையா இருக்கும். ஒயிட் அண்ட் எல்லோ கூட இருக்குதுங்க. அதில் வந்து லேயர்ஸ் வராது. ஒரே லேயர் தான் இருக்கும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நாக் அவுட் ரோஸ் வாங்கினீங்க அப்படின்னா, பூ வந்துங்க ஒரு செடியிலேருந்து மட்டுமே கிட்டத்தட்ட ஒரு 100 பூ கிட்ட நீங்கள் பறிக்கலாம். அவ்வளோ பூ வரும். நல்ல ஈல்டு கொடுக்குங்க. இப்போ நம்ம அந்த ஸ்ப்ரிங்கு ஸ்டார்ட் ஆகும்போது செடி தலைய ஆரம்பிச்சது அப்படின்னா, அந்த ஃபால் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பூ இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ உங்கள் தோட்டத்தில் வந்து பூச்செடி ஏதாவது வைக்கிறோன்னு பிளான் பண்ணிங்க அப்படின்னா, நாக் அவுட் ரோஸ் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 3 வருஷம் ஆகுதுங்க. பூ வந்து இன்னை வரைக்கும் வந்து அது ஒன்றுமே குறையல. இங்கே பாருங்கள், செடியில் வந்து அவ்வளோ பூ பறிச்சுமே இன்னும் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி தாங்க காஞ்சிருச்சு. ஆனால் பாருங்களேன், பூ ஃபுல்லாக விரியவே இல்லை. இந்த மாதிரி காஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தான் செடியில் இருக்கிற பூ பறிச்சுட்டேங்க. யூஸ்வலாக வந்து பூ நான் அவ்வளோ சீக்கிரம் பறிக்கவே மாட்டேன். செடியில் விட்டு பார்க்குற அழகு எனக்கு ரொம்ப பிடிக்கும். வந்து தூரமாக நின்று பார்த்துட்டே இருப்பேங்க. காலையில் ஒரு வாட்டி, ஈவினிங் ஒரு வாட்டி வந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். ஸோ இந்த மாதிரி பூ காஞ்சிட்டே இருக்குது, எனக்கு அதை விடுறதுக்கும் மனசு வரல அப்படின்னு சொல்லிட்டு தான் பூ வந்து பறிச்சாச்சு. சரி, இன்னைக்கு கோயிலுக்கும் வேறு போகிறோன்னு பிளான் பண்ணியிருந்தோம். சரி, நம்ம தோட்டத்துலேருந்து பூ பறித்து வச்சோம்னாவே ஒரு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சுங்க. ஸோ இதுதான் கோயில் வந்து பார்த்திங்கன்னா, இது லக்ஷ்மி நாராயணன் டெம்பிளுங்க. இங்கே வந்து சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. ஸ்படிகம் தான், ரொம்ப நல்லாயிருக்கும். நம்மள ஏரியாமே ஒரு வைப்ரேஷன் இருக்க மாதிரியே இருக்குங்க.
இருக்குங்க. ஸோ நான் மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கோயிலுக்கு வந்து எனக்கு போறதுக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா சாமியுமே ரொம்ப பிடிக்குங்க. பட் அது ஏதோ க்ளோஸ் டூ ஹார்ட்ன்னு தான் சொல்லணும் எனக்கு இந்த கோயிலு. ஸோ இப்ப தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மனையெல்லாம் கட்டியிருந்தாங்க. முன்னாடி வந்து இந்த மனையெல்லாம் இல்லைங்க. இப்ப தான் கட்டியிருந்தாங்க. இங்க பாருங்க சாமிக்கு வச்சோனே எவ்வளோ அழகா இருக்குன்ட்டு. மனசுக்கு வந்து இன்னைக்கு வந்து அவ்வளோ திருப்தியா தான் இருந்தது. உங்களுக்கு இந்த மாலை வந்து கண்டிப்பா பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேங்க. உங்களுக்கு இந்த மாலை பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாங்க.